ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் உள்ள ரிலையன்ஸ் ஸ்மார்ட் தாங்க வந்திருக்கோம். ஸ்மார்ட் பஸார் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு மினி ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, எதாவது நீங்கள் பல்காக ஒரு வீட்டில் விசேஷம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நீங்கள் பல்காக வாங்குறதுக்கு இங்கே நீங்கள் வரலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறோம், ரீட்டெயிலாக வாங்குகிறோம் அப்படின்னா இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பல்காக வாங்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. பாப்பா பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு போய் எதாவது வாங்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு வாயெல்லாம் பல்லாக இருந்துச்சு. ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரே ஆசை. பட் நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்மல்லாம் ஒரு தனி ஸ்டோரில் வச்சுருந்தாங்க. அதுவும் நிறைய அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய ஜாமான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் உண்டு. பெரிய பெரிய பாட்டில்ஸ், இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எது எடுத்தாலும் 99 ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் நீங்கள் எப்பயுமே பெரிய சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வாங்குற மாதிரி வச்சுருவாங்க. அதுதான் இதோட இது. இவர் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் அவர் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தார். அப்புக்குட்டி பாருங்கள், இவங்கெல்லாம் பெரிய சிப்ஸ் வந்து தூக்கி போடுறாங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே அடக்கவே முடியலை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பில் போடும்போது நைஸாக வெளியே கூட்டிகிட்டு போய் இது எல்லாத்தையும் நாங்கள் வெளியே வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஜாமானுமே வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கிராசரி, வெஜிடபிள்ஸு, அரிசி, பருப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மேகி பாக்கெட் மாதிரியே இருக்குது, ஆனால் மேகி பாக்கெட் கிடையாது, வேறு ஒரு நூடுல்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு இதுதான் மேகி. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா துணிகள், அப்புறம் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் ஜாமான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ், அந்த நம்ம குட்டி குட்டி மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி, அப்புறம் இந்த ஏர் ஃப்ரையர்னு சொல்கிறாங்களா அது, சாண்ட்விச் மேக்கரு, டோஸ்டரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அரிசி மூட்டை 25 கிலோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. வத்தல், வடகம், சீரகம், லூஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டையில் இது வரைக்கும் ஜனப்பிரியாவில் தான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து மேலே உள்ள ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுலேயே 2 விலை வச்சு தான் வச்சுருக்காங்க. ஷூஸு, அந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு. எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து லேடிஸு. கிளாத் வைஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வேலை. இது வந்துலாம் பில்லோஸு, மேட் வந்து நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு 1 ஷெட்டு கீழே எல்லாத்தையும் கொண்டு கவர் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பேண்டீஸு, சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸு, டாய்ஸு, அந்த மாதிரி பழங்கள், அந்த மாதிரிலாம் நீங்கள் யாருக்கா போகும்போது இங்கே வந்து பழம் வாங்கினீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். மேட்லுமே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. காஸ்ட்லியான மேட்லேருந்து ஓகேவான மேட் வரைக்கும் இருந்துச்சு. இது இந்த மோல்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, ஐஸ்கிரீம் மோல்டு, அதுக்கப்புறம் சாக்லேட் மோல்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதை நான் அந்த அப்ளையன்சஸ்லாம் சொன்னேன்ல, அந்த ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. மிக்ஸி, ரைஸ் குக்கரு, அந்த டோஸ்டரு, இதை அந்த ஏர் ஃப்ரையர் பிலிப்ஸில் 7799 போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல ஜூஸ் போடுறது, கையில் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ண எடுத்துகிட்டு போகலான்னு அந்த ஜூஸ் இது. நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வாங்குனீங்க, எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புதுக்கோட்டையை பார்க்க. அதுவும் இல்லாமல் நான் ஹைதராபாத் வந்திருக்கேன். ஹைதராபாத்தை பற்றியும் தமிழில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். பிடிச்சவங்க அதையும் பாருங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் பொருள் தான் வாங்கினோம், அதையும் பில் போட்டாச்சு. அப்புக்குட்டி எடுத்ததில் பில் போடலை, ஓரமாக எடுத்து வச்சாச்சு.